Good morning students. நம்ம third lesson உடைய அடுத்த continuation magnetic properties. ஒரு magnetic என்னென்ன properties இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். Magnetic properties first நம்ம பார்க்க போறது magnetizing field அப்படி சொல்றோம். Okay. First one magnetizing field. What is magnetizing field? Actually the define question. Define magnetizing field அப்படிங்கறத ஒரு magnetic field ஒரு magnetic material place பண்ணுவாங்க. அந்த magnetic material magneta changes ஆகும். அந்த magnet உடைய property அந்த எடுத்துக்கும். magnet உடைய properties. magnet உடைய properties என்ன? To attract பண்ணும். magnetic material attract பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க ஒரு மேக்னெட் கூட ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு பாருங்க ஒரு பின் இருக்கு இல்லையா அது எனி ஒன் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அதோட ஒட்டி க்ளோஸா வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில எடுத்துட்டு அனதர் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொண்டு போனீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும் அனதர் மேக்னெட்டிக் மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணும் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் these are magnets this magnetic material okay இது பக்கத்துல கொண்டு போயிட்டு க்ளோஸா வச்சிருங்க ஒரு half an hour 1 hour வச்சதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துட்டு இந்த மேக்னெட் தனியா வச்சிருங்க இப்போ இது பக்கத்துல another magnetic material கொண்டு போனீங்கன்னா அந்த magnetic material இந்த magnetic material அட்ராக்ட் பண்ணும் எப்படி அந்த பிஹேவியர் வந்துச்சு ப்ராப்பர்ட்டீஸ் வந்துச்சு அப்படி கேட்டினா இந்த மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டு இது மேக்னெட்டாவே மாறிடுது ஓகே இதத்தான் நம்ம சொல்றோம் magnetizing field அப்படி சொல்றோம் so what is the definition என்ன சொல்லலாம் அப்படிங்கறாங்க magnetic field which is used to magnetize a sample or specimen இப்ப நான் சொன்னேன்ல ஒரு magnetic material சொன்னா அதுதான் sample or specimen அந்த sample or specimen magnetize ஆகுதுன்னா காந்தமாக்கப்படுறது ஓகே காந்தமாக்கப்படுறதுனா அட்ராக்ட் பண்ணக்கூடியது another magnetic material அட்ராக்ட் பண்ணக்கூடியது சோ அந்த பிஹேவியர் என்ன சொல்றோம் magnetizing field அப்படி சொல்றோம் magnetizing field இதோட யூனிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க ஆம்பியர் per மீட்டர் magnetic field ஓட யூனிட் என்னவோ அதே யூனிட் தான் இதுக்கு வரும் சோ இதோட யூனிட் ஆம்பியர் per மீட்டர் what is the definition magnetic field which is used to magnetize a sample or specimen that is called magnetizing field okay the unit is ampere per meter next magnetic permeability second one is magnetic permeability magnetic permeability அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னாக்க to ability of allow the magnetic field lines through it அதாவது ஒரு மேக்னெட் அது வழியா எவ்வளவு magnetic field lines allow பண்ணுதோ அதுதான் என்ன சொல்றோம் magnetic permeability அப்படி சொல்றோம் கான்செப்ட் புரியுதா ability to the material allow to pass through the magnetic field lines ஒரு magnetic material வழியா அது எவ்வளவு magnetic field lines allow பண்ணுதோ அதான் அந்த magnetic permeability அப்படினு ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம் another one method வேற எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னாக்க the degrees of penetration of magnetic field lines degrees of என்னது எவ்வளவு லைன்ஸ் போகுது அதான் the degrees of magnetic field lines penetration of magnetic field lines through the substance magnetic permeability ரெண்டு மெத்தட்ல சொல்றோம் ஒன்னு first the ability of material magnetic field lines pass through it அப்படி சொல்லலாம் or degrees of penetration of magnetic field lines through the substance அப்படியே சொல்லலாம் another method கூட சொல்லலாம் பாருங்க the measure of the capacity of the substance to take the
magnetization. To take the magnetization. அதாவது அதனுடைய எவ்வளவு magnetic field lines அதிகமா போச்சுனாக்க magnetization அதிகமா இந்த magnetizing field அதோட நேம் என்ன சொல்றோம் magnetization சொல்றோம். So magnetic field lines அதிகமா போச்சுனாக்க magnetization அதிகமா இருக்கும். magnetization அதிகமாக இருக்கும் அப்படினு சொல்றோம். Okay, so another one concept is relative permittivity. Relative permeability அப்படிங்கிறது the ratio between the permeability of the substance, permeability of the என்ன சொல்றோம்னா எப்படி கரெக்ட்டா சொல்றோம்னாக்க the ratio between the absolute permeability of the medium and permeability of permeability of space mu or relative permeability. Relative permeability mu are equal the ratio between எது கிடையாது சொல்றோம் the absolute permeability of medium எந்த மீடியம் எடுத்துக்கிட்டீங்களோ அதோடைய absolute permeability the ratio between. Okay, so mu divided by mu naught, the permeability of free space, so mu by mu naught. In the medium the relative permeability in free space is equal to mu r equal to 1. relative permeability free space எவ்வளவு கேட்டாங்க mu r equal to 1. இது நான் permittivity ன்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். permittivity அது epsilon r equal to 1. இந்த permeability அங்க epsilon r என்னன்னாக்க எலக்ட்ரிக் லைன்ஸ் அலோவ் பண்ணக்கூடிய number of electric field lines அலோவ் பண்ணும்போது அது டிவினஸ் சொல்றோம். இங்க magnetic field lines சொல்றோம். Okay, that's all. இதுக்கு relative permeability is no unit. அதுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். Okay, third concept intensity of magnetization அப்படினா net magnetic moment per unit value. The net magnetic moment per unit value. Magnetic moment என்ன கான்செப்ட் சொல்றோம்? intensity of magnetization. Intensity of magnetization P. Intensity of magnetization or a symbol capital M. It is a vector quantity. So intensity of magnetization capital M equals magnetic dipole moment per unit value. Magnetic dipole moment. So per volume. Okay, so magnetic dipole moment உடைய வேல்யூ என்ன சொல்றோம்? ஃபார்முலா எழுதணும்னாக்க 2L into Qm. வேல்யூ V. தேர்மா எப்படி எழுதலாம்ல? 2L into Qm divided by 2L into area. அதாவது L into B into H. B into H is area, 2L is the length of magnet. So 2L into A அப்படி வேல்யூ எழுதலாம். So 2L is cancelled. So Qm by A. So another definition for the intensity of magnetization, force and per unit area. Force and per unit area. Force and unit என்ன? Ampere meter. Area of unit meter square. So unit is ampere per meter. So இதோட யூனிட்டும் magnetizing field ஓட யூனிட்டும் என்னவா தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். So magnetizing intensitationக்கு ரெண்டு கான்செப்ட் சொல்றோம். magnetic dipole moment per unit value சொல்லலாம். another one force strength per unit area அப்படியும் சொல்லலாம்.
நெக்ஸ்ட் fourth கான்செப்ட் சொல்லுங்க. fourth சொல்லுது magnetic induction or total magnetic field. magnetic induction or total magnetic field. அதாவது ஒரு ஃபீல்ட் ஒரு பிளேஸ்ல மேக்னெட் வச்சிருக்கோம் அப்படினாக்க அந்த பிளேஸ்ல ரெண்டு டைப்பான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஒன்னு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் and magnetic induction. magnetic field and magnetic induction. So total magnetic field, total or magnetic induction. Magnetic induction, total magnetic field or magnetic induction. So B equals B naught plus B naught plus Bm. B naught plus Bm. இது எப்படி நம்ம எழுதலாம்? B naught plus Bm mu naught H plus mu naught M. This free space உடைய magnetic field, magnetizing field H plus medium உடைய magnetic field into M. Okay, so mu naught H plus mu naught M, mu naught M, mu naught M. Then common mu naught எடுத்துக்கோங்க. H plus M. Okay, this is the total magnetic field or magnetic induction அப்படின்னு சொல்றோம். Okay, next magnetic susceptibility. magnetic susceptibility இங்க பார்ப்போம். magnetic susceptibility. magnetic susceptibility அப்படிங்கிறது என்னன்னாக்க the ratio between the xm அப்படின்னு சொல்றோம். ratio between the m divided by அதாவது magnetic இங்க சொல்றோம் இல்லையா intensity of magnetization divided by magnetizing field. the ratio between the கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. the ratio between the intensity of magnetization and magnetizing field. இப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? no unit. ஏன் ரெண்டுமே யூனிட் இல்ல, ஆம்பியர் per meter. so no units. so it is a dimensionless quantity. susceptibility for a sum of isotropic substances நமக்கு கொடுத்திருக்காங்க புக்ஸ்ல, அத நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, கான்செப்ட் இது எல்லாமே magnetic properties. magnetizing field, magnetic permeability, அதுல relative permeability பார்க்கறோம், intensity of magnetization, next total magnetic field சொல்லலாம், அது magnetic induction சொல்லலாம். அதாவது ரெண்டு டைப்ல இருக்கக்கூடிய free space magnetic field, immediate இருக்கக்கூடிய magnetic field. ரெண்டுமே படிச்சு சொல்லலாம். susceptibility அப்படிங்கறது the ratio between magnetic induction and magnetizing field அப்படி சொல்லலாம். அல்லது magnetic inductionல intensity of magnetization and magnetic field, magnetizing field அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட ஒவ்வொருடைய எக்ஸாம் சக்சஸ்ஃபுல் வேல்யூவும் ஒரு புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்க. compute the intensity of the magnetization of the bar magnet இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த क्वेश्चंस சிம்பிளா தான் இருக்கும், வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Thank you.